வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்கிறப்பது சூரிய பகவான் கடகத்தில் பெயர்ச்சியில் உருவாகும் இரட்டை சுபயோகங்களான புத ஆதித்ய யோகம் மற்றும் சுக்கிர ஆதித்ய யோகத்தில் கடகம், கன்னி, துலாம் ஆகிய இந்த 3 ராசிகள் நல்ல அதிர்ஷ்ட பலன் பெறுவார்கள் என்று கிரகநிலைகள் பறைசாற்றுகின்றன. நண்பர்களே, முதலில் இப்பதிவை பார்க்கும் நண்பர்கள் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்வது யாவருக்கும் நன்மையாகும். இந்த மாதம் 16 ஜூலை 2024 அன்று சூரியன் கடகராசிக்கு மாறுகிறார். கடகராசியில் சுக்கிரனும் புதனும் இருப்பதால் கடகராசியில் சூரியன், புதன், சுக்கிரன் இணைந்திருக்கும் இந்த வேளையில் கடகராசியில் இந்த 3 கிரகங்கள் சேர்க்கையால் ராசி மக்களுக்கு சுபயோகங்கள் உருவாகின்றன. சூரியனும் புதனும் இணைவதால் புத ஆதித்ய யோகம் உண்டாகிறது மற்றும் சூரியனும் சுக்கிரனும் இணைவதால் சுக்கிர ஆதித்ய யோகம் உருவாகி மக்களை நல்வழிப்படுத்தி நல்ல அதிர்ஷ்டங்களை தருகிறது. இந்த 2 ராஜயோகங்களும் மிகவும் மங்களகரமானவையாக பார்க்கப்படுகிறது மற்றும் சில குறிப்பிட்ட ராசிகளுக்கு சிறப்பு பலன்களை தருகின்றன. இதன் காரணமாக சில குறிப்பிட்ட ராசிகள் தங்கள் வாழ்க்கையை ராஜாவாக வாழ முடியும் மற்றும் செல்வம் அது சார்ந்த செழிப்பை பெறுவதற்கு இவர்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தின் ஆதரவை பெற்று நலமாக வாழ்வார்கள் என்று நம்பலாம். புத ஆதித்ய மற்றும் சுக்கிராதித்ய யோகத்தில் கடகம், கன்னி, துலாம் ஆகிய இந்த 3 ராசிகள் நல்ல அதிர்ஷ்ட பலன் பெறுவார்கள். கடகம், இந்த ஜூலை மாதம் 2024 புத ஆதித்ய சுக்கிராதித்ய யோகம் கடகராசி மக்களுக்கு பெரிதும் பலன் தரும் வகையில் இந்த யோகங்கள் நிலைபெறுகின்றன. இதன் மூலம் இவர்கள் தன்னம்பிக்கை உயர்கிறது மற்றும் இவர்களின் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவை பெற்று நலமாக வாழ்வார்கள். இதனுடன் இவர்கள் தாங்கள் வாழும் சமூகத்தில் பிரபலமான மற்றும் செல்வாக்குமிக்க மக்களுடன் நல்லதொரு தொடர்புகளை உருவாக்கி உயர்வார்கள். இது இவர்களுக்கு எதிர்காலத்தில் கடகராசி மக்களுக்கு நன்மை வைக்கும் வகையில் இருக்கும். இந்த காலகட்டத்தில் இவர்களின் புத்திசாலித்தனம் அதிகரிக்கும் மற்றும் இவர்களின் இலக்குகள் அடைய இவர்களால் முடியும். இவர்களின் வருமானம் பெருகும். அதனால் செலவுகளை இவர்களால் சமாளிக்க முடியும். இது போன்ற காலவரிசையில் அதிக சேமிப்பை இவர்கள் திட்டமிட்டு செயல்படுத்துவார்கள். இது போன்ற இரட்டை யோகங்களால் தனியாக இருப்பவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் அதிகமாக உருவாகும் சூழல் இருக்கிறது. அடுத்து கன்னிராசி. கன்னிராசி மக்களுக்கு இந்த 2 ராஜயோகங்களும் நல்ல விதமாக பலனளிக்கும், அதுவும் ஆதாயத்துடன் பலனளிக்கும் மற்றும் இவர்களின் வருட வருமானம், மாத வருமானம் உயரும். ஜூலை 2024 இந்த மாதத்தில் புத ஆதித்ய சுக்கிராதித்ய யோகம் இருப்பதால் இவர்கள் வாழும் சமூகத்தில் வருமானம் மற்றும் அது சார்ந்த கௌரவமும் மரியாதையும் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கன்னிராசி மக்களுடைய தொழில் செய்பவர்களுக்கும் தங்கள் துறைகளில் சாதகமான பலன்களை தர இது ஒரு சாதகமான காலமாகவும் நேரமாகவும் இருக்கிறது. கன்னிராசி மக்கள் தங்கள் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவை இப்பொழுது பெறுவார்கள். இதனால் இவர்களின் வேலைகள் எளிதாக முடிவடையும். இந்த காலகட்டத்தில் கன்னிராசி மக்கள் தங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாகவும் நம்பிக்கையுடனும் சுறுசுறுப்புடனும் செயல்பட்டு தங்கள் ஆதாயத்தை அறுவடை செய்வதில் மும்முரமாக செயல்படுவார்கள். கன்னிராசி மக்களின் நிதிநிலை இந்த மாதம் கணிசமாக மேம்பட்டு உயரும். வங்கியின் அந்த டெபாசிட் பாதுகாப்பு பண பரிவர்த்தனை நலமாக உயரும் மற்றும் இவர்கள் தங்களுடைய குடும்பத்தின் சார்ந்து சொத்து அல்லது வாகனம் இக்காலத்தில் வாங்கி நலமாக வாழ்வார்கள். இது இவர்கள் முதலீடுகளுக்கு சாதகமான நேரம் மற்றும் தங்களிடம் சிக்கிய பணத்தை மீட்டெடுக்கவும் அதை நல்ல முறையில் முதலீடு செய்யவும் இவர்களுக்கு நல்லதொரு சூழ்நிலை அமையும். குடும்ப வாழ்க்கையில் தம்பதிகளுக்கிடையே மகிழ்ச்சியும் அன்பும் ஈர்ப்பும் அதிகரிக்கும். கன்னிராசி காதலுக்கிடையில் ஒருவருக்கொரு புரிந்து பரஸ்பரம் உணர்ந்து நலமாக மகிழ்ந்து வாழ்வார்கள். அடுத்து துலாம். இந்த ஜூலை 2024 புத ஆதித்ய மற்றும் சுக்கிராதித்ய யோகங்கள் துலாம் ராசி மக்களின் வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலும் நேரத்திலும் காலத்திலும் நல்ல பலன்களை பெற்று நலமாக வாழ்வார்கள் என்று நம்பலாம். துலாம் ராசி மக்களின் முழுமையடையாத மற்றும் நிலுவையில் உள்ள பணிகளையும் விடுபட்ட வேலைகளையும் இந்த காலகட்டத்தில் இவர்களால் முடிக்க முடியும். அதற்கு உரிய பணமும் முதலிடம் இவர்களுக்கு கைவாரி வந்து சேரும். துலாம் ராசி தொழிலதிபர்கள் அபரிவிதமான லாபத்தை தங்கள் தொழிலில் அறுவடை செய்வார்கள்.
மற்றும் இவர்களின் வருமானம் உயரும். இது துலாம் ராசி மக்களின் நிதிநிலையை மேம்படுத்தும். வியாபாரம் செய்யும் துலாம் ராசி மக்கள் நிறைய பணம் சம்பாதிக்க வாய்ப்புகள் கிடைக்கும். சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தங்களுடைய திட்டங்களையும் நுட்ப அறிவும் பயன்படுத்தி வியாபாரத்தை விரிவுபடுத்தி நலமாக லாபத்தை அறுவடை செய்வார்கள். மற்றும் தொழில் முனைவோருக்கு வெற்றிகரமான ஒரு காலமாக இந்த மாதம் இருக்கும். இவர்களின் குடும்ப உறவுகள் வலுவடையும் மற்றும் உங்கள் குழந்தையின் முன்னேற்றத்தால் உங்கள் மனம் மகிழ்ச்சியால் நிரப்பப்படும். மகிழ்ந்து குடும்பத்துடன் கொண்டாடுவீர்கள். இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி மக்களின் உடல்நிலை நன்றாக இருக்கும். இந்த 2 யோகங்கள் சிறந்த பலன்களால் துலாம் ராசி மக்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மகிழ்ந்து வாழ்வார்கள். ஆக இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்துராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபராணி ஐஸ்வரனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம். வணக்கம்.